ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான முறையில் சிக்கன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சமோசாவோட டேஸ்ட்டை நான் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருந்தது, வேறு லெவல் டேஸ்ட்டு. இது செய்கிறது ரொம்பவே சுலபங்க, ரொம்ப கிறிஸ்பியாக, ஆயில் எதுவுமே குடிக்காமல் செம்ம டேஸ்ட்டில் இருந்தது. நீங்கள் சமோசா பிரியராக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சிக்கன் வந்து நான் வந்து போன்லெஸ் எடுத்துருக்கேங்க. போன்லெஸ் ஒரு 300 கிராம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஹாஃப் குக் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சுட்டு அப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு 2 திருக்குனா போதும், ரொம்ப பேஸ்ட்டாக பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சமோசா ரியலி அப்படி ஒரு சுவையில் இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து இப்போ நம்ம இதற்கு தேவையான அளவு மசாலாக்கள் எல்லாம் சேர்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து நான் 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி. அப்புறம் வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போடாதீங்க, ரொம்ப அந்த மசாலா வந்து முன்னே இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த வெங்காயத்துலேருந்து உப்புலேருந்து கொஞ்சம் ஒரு தண்ணி விடும் லைட்டாக. அது வந்து அந்த சிக்கன் அந்த மசாலா எல்லாம் நல்லா கவர் பண்ணி வச்சுக்கிடுங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதில் வந்து கொஞ்சமாக இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், அந்த மசாலா வந்து நல்லா ட்ரையாக தான் இருக்குது, கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் ரொம்ப இருந்ததுன்னா ஆயிலை குடிச்சிரும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதை சைடில் வச்சுட்டு நான் வந்து சமோசா பண்ணுற ஷீட் எடுத்துருக்கேங்க. இந்த ஷீட்டில் பாருங்கள், இந்த ரைட் கார்னரை பிடிச்சி லெஃப்ட் சைடு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதை கொண்டு வந்திருக்கேன். அடுத்து இந்த சைடில் உள்ள கார்னரை கொண்டு போய் அடுத்த சைடு, அது வந்து அந்த ஷேப் வந்து ட்ரையாங்கிளையே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி இந்த கார்னர்லேருந்து அடுத்த கார்னர். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து நம்ம வந்து இந்த ஸ்டஃப் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ளேஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். ப்ளஸ் அது வந்து லீக்கும் ஆகாது, நீட்டாக அது உள்ளே கவராக இருக்கும். இந்த மாதிரி உள்ளே நீங்கள் ஸ்டஃப்பை உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா, திரும்ப அந்த சைட்லேருந்து இந்த சைடு அந்த ஒவ்வொரு கார்னராக நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகணும். பாருங்கள், இந்த சைடு கொண்டு வந்துட்டு நான் இப்போ வந்து நான் என்ன பண்ணணுன்னா, மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ஷீட்டில் நல்லா தடவிக்கோங்க. ஃபுல்லாக தடவிடுங்க எல்லா பக்கமும். அவ்வளோதான், இந்த மாதிரி பண்ணணுங்க. இதுதான் சமோசா. அதாவது அந்த ஷேப்பு பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீட்டாக வந்துட்டா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு, எதுவுமே லீக் ஆகாது. ப்ளஸ் ஆயிலும், அதாவது இந்த ஆயில் வந்து சில நேரம் உள்ளே போயிடும், ஆயிலும் போகாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அடுத்து நான் திரும்பியும் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப வீடியோவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃப்பை வச்சுட்டு திரும்ப இந்த மாவை வச்சு சீல் பண்ணி பேக் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். ஒரு வேளை இப்படி லைட்டாக உங்களுக்கு ஓப்பனாக இருந்ததுன்னா அந்த கார்னரில் லைட்டாக திரும்ப அந்த மைதா மாவை வச்சு சீல் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிட்டு. இது இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து ஆயிலை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூடு பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க தீயை வச்சுட்டு நம்ம இந்த சமோசாவை போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு இந்த சைடு 3 நிமிஷம், அடுத்த சைடு 3 நிமிஷம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும். இது எப்படின்னா, நீங்கள் வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த கரெக்டாக 3 நிமிஷம் இந்த சைடு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த வந்து இதுக்கப்புறமும் குக் ஆகும். ஸோ இந்த கலர் வரும்போது கரெக்டாக நீங்கள் எடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் சமோசா எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக இருக்கும், ஒரே கலரில் இருக்கும். பாருங்கள், செம்ம சூப்பர்பாக நம்ம வந்து சமோசா ரெடி பண்ணி எடுத்துட்டோங்க. இதோட டேஸ்ட்டு சும்மா ஹெவன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருந்ததுங்க. நான் ரெடி பண்ணி அப்படியே அங்கே நின்றுக்கிட்டே 2-3 சமோசா காலி பண்ணிட்டேன். அவ்வளோ சுவையாக இருந்தது. ஆயில் எதுவுமே குடிக்கல, மோஸ்ட்லி ஆயில் வந்து குடிச்சிரும், ஆயில் எதுவுமே குடிக்கல. பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு அப்படி உள்ளே வந்து ஆக்சுவலி ரொம்ப சூடாக இருந்தது. நான் இது கொஞ்சம்
பொறுத்து தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.